உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பொயனபாடி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் 200 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரச்செல்வன் தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு கொடுத்தனர். அதில் கடலூர் ஆதிதிராவிட மக்களுக்கு சொந்தமான கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து பட்டா செய்தவர்களை கண்டித்தும் பட்டாவை ரத்து செய்யவும் கோரிக்கை விடுத்தனர். அப்போது விசிக நிர்வாகிகள் சூரிய கலைவாணன், சிவா, செல்லப்பா மற்றும் கிராம நிர்வாகிகள் பெரியசாமி, முத்துகருப்பன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சின்ன சேலத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் விசிக மாவட்ட அமைப்பாளர் ஆசிரியர் ஆதிராஜா எழுதிய டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு வினாவிடை தொகுப்பு, அம்பேத்கர் 1000 என்ற நூலின் அறிமுக விழா மற்றும் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு இயக்க மாநில செயலாளர் சத்திகிரி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆதிராஜா எழுதியுள்ள அம்பேத்கர் 1000 நூலை வெற்றி சங்கமித்ரா வெளியிட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்கத்தமிழன் பெற்றுக்கொண்டார். இந்த நூல் அறிமுக விழாவில் விசிக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி ராஜா மதியழகன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஆசிரியர் செல்வராஜ், சேலம் மாவட்ட செயலாளர் கருப்பையா, ஜேபிஎம் கல்வி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர் பாலசுப்ரமணியன், செயலர் சுரேஷ், அதியமான் அறக்கட்டளை நிர்வாகி அதியமான் ராஜா, மன்னன், பேராசிரியர் கார்த்திகேயன், பெரம்பலூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ரேணுகா, கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் எல்சி ராணி, நிர்வாகிகள் அனிச்ச மலரவன், எழில் நிலவன், வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சக்திவேல், பழனிசாமி, சாரங்கன், குமார், மாதேஷ், வளவன், ஆண்டவன், மைக்கேல், பாவேந்தன், தலித் ஏழுமலை, வேங்கைவாடி ஆதி, மோகன்லால், எரஞ்சி மோகன், ஆட்டோ ஏழுமலை, தங்கராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மங்களம் அருகே உள்ள சுல்தான்பேட்டை பகுதியில் விசிக கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் சார்பில் சிறுபான்மையினரின் மக்கள் உரிமை கருத்தரங்கம் சமூக நீதி பேரவையின் மாநில துணை செயலாளர் தாவீது தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் மாநில செயலாளர் புனிதரசு, விசிக ஈரோடு திருப்பூர் மாவட்ட மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் மாநில துணை செயலாளர் கோல் ரஷ், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம், வடக்கு மாவட்ட கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் பொருளாளர் மோகன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை சார்பில் சிறுபான்மையர் உரிமை கருத்தரங்கம் என்ற தலைப்பில் ஒரு கிறிஸ்தவ கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நெடுங்காலமாகவே கொங்கு மண்டலம், திருப்பூர் மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதியில் கிறிஸ்தவ மக்களுக்கு பல்வேறு அமைப்புகளால் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய திருச்சபைகள் இங்கே நடக்கக்கூடாத அளவுக்கு இங்கே நிறைய இடையூறுகளும், தொடர்ந்து சபைகளை மூடுவதும், உள்ளே சென்று பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் போன்ற முழக்கங்களை எழுப்பி மக்களுக்கு இடையூறு கொடுப்பதுமாக தொடர்ந்து இங்கே நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இங்கே விடுதலை சிறுத்தைகள் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை ஏகப்பட்ட போராட்டங்களை இங்கே கையில் எடுத்திருக்கிறோம். கிறிஸ்தவ மக்களை அமைப்பாக்கி, ஊழியர்களை, பாதர்களை அமைப்பாக்கி தொடர்ந்து இங்கே சில கூட்டங்களை தொடர்ந்து மாவட்ட வாரியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். 5-6 ஆண்டுகளுக்கு முன்னர் தலைவரை வரை வைத்து பல்லடம் தொகுதியில் கூட இங்கே மிக பிரமாண்டமான கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைத்து கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை சார்ந்த ஒரு எழுச்சி மாநாடு நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போது கூட தாராபுரம், காஞ்சிபுரம் என்ற பகுதியில் கிறிஸ்தவ மக்களுக்கு சொந்தமான 100 குடும்பங்களுக்கு சொந்தமான இடங்களை அரசே மடக்கி கிறிஸ்தவர் அல்லாத பிற சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அந்த இடத்தை வந்து பட்டா போட்டு கொடுக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை சார்பாக வன்மையாக கண்டிருக்கிறோம். உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு இந்த இடத்தை கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த தகவலை
எழுச்சி தமிழோடு கொண்டு சென்று மிகப்பெரிய போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கிறிஸ்தவ சமூக பேரவை சார்பில் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்று திரட்டி நடத்தி அரசுக்கு கண்டனத்தை ஏற்படுத்துவோம். மிக விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறோம். ஆகவே அரசு எங்களுக்கான அந்த ஒத்துழைப்பை வேண்டும். இங்கு தொடர்ந்து இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களில் இது போன்ற கூட்டங்களை கிறிஸ்தவ சமூக பேரவை சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தர எழுச்சி தமிழ் தலைமையில் நாங்கள் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் கசத்தோப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆபத்தான நிலையில் இருந்த புளியங்கன்றுகள் மற்றும் சுடுகாட்டை அகற்றக் கோரி விசிக வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள், தாய்மன் செயலாளர் வெங்கடேசன், சிறுத்தை கலைவேந்தன், கசத்தோப்பு ஊர் நாட்டமைக்காரர்கள் சந்திரன், வெங்கடேசன், கோபால், சிவகுமார், சின்னசாமி, பழனி, முருகேசன், சரோஜ் அம்மாள், சுலோக்ஷனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா பெரியாங்குப்பம் ஊராட்சியில் கஸ்தூர் பகுதியில் 200 ஆண்டுக்கு மேலாக ஆபத்தான நிலையில் இந்த புளிய மரத்தை அகற்ற வலியுறுத்தி 6 மாதங்களுக்கு முன்பாக ஊர் மக்கள் சார்பாக மனு கொடுத்திருந்தோம். அந்த மனுவை ஆய்வு செய்து கோட்டாட்சியர் அம்மா அவர்கள் அந்த புளிய மரத்தை நேரடியாக வந்து ஆய்வு செய்தார். அந்த மரங்கள் ஆபத்தான நிலையை அறிந்து அதை அகற்ற பரிந்துரை செய்து இப்போது தாசில்தார் மூலமாக புதன்கிழமை வெட்டும் ஆர்டர் வந்திருக்கிறது. அதை நன்றி தெரிவித்தோம். எங்கள் பகுதிக்கு அருகே மக்கள் வாழும் பகுதியில் மாற்று சமூகத்தினுடைய சுடுகாடு உள்ளது. அந்த சுடுகாட்டில் எரிமாடு இல்லாமலேயே சாலையிலே போட்டு எரிவிடுகிறார்கள். அது முழுமை பெறாமல் எரியாமல் இருக்கும்போது விட்டு செல்வதால் அதுகளை நாய் கடித்து வருவதோடு துர்நாற்று வீசுகிறது. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நோய் தொற்று அபாயம் ஏற்படுகிறது. அந்த இடத்தை மாற்றவும் எங்கள் பகுதியில் கழிவுநீர் கால்வாயும் சாலை போக்குவரத்தும் அமைப்பு தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அம்மா அவர்களுக்கு ஊர் சார்பாக அனைவரும் நன்றி தெரிவித்திருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சியில் உள்ள மதுக்கடைகளை அகற்றக் கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் விசிக மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் விசிகவினர் புகார் மனு வழங்கினர். அப்போது வடக்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளி சக்திவேல், குன்றாண்டான் கோவில் ஒன்றிய செயலாளர் முருகேசன், நகர துணை செயலாளர் புகழேந்தி, பொறுப்பாளர்கள் காஜா மொய்தீன், சகாபுதீன், மதராஜா, சிவகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். என்னுடைய பேர் இளமதி அசோகன், மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா. கரம்பக்குடி டவுன்ல 5 மதுபான கடைகள் உள்ளது. சாலை விடுதிகள் உள்ளது. அது மெயினா சாலை ஓரங்களில் இருப்பதால் வரக்கூடிய மக்களுக்கு 17 வார்டு உள்ளது. 39 ஊராட்சிகள் உள்ளடக்கிய அங்கே அடர்த்தியான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு இடையூறாக 5 மதுபான கடைகள் உள்ளது. அதுவும் சாலை ஓரங்களில் இருக்கிறதுனால பொதுமக்கள், வரக்கூடிய பொதுமக்கள், குறிப்பா பெண்கள், குழந்தைகள், பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த மதுபான கடைகளை அப்புறப்படுத்தி இடமாற்றம் செய்து வேறு இடங்களில் கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மதுபானங்களில் வரும் விளைவுகள் முதல்ல சமூக பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. முக்கிய காரணமாக மாலை நேரங்களில் ஒழுங்கினமாக ஒரு அசுத்தமான வார்த்தைகள், ஒழுங்கினமலாத பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த சாலை வசதியில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்தி வேறு இடங்களில் சென்று அந்த கடைகளை மாற்றி அமைத்து தருமாறு அந்த கரம்பக்குடி பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியரோடு மனு கொடுத்துள்ளோம். இன்று 27/10/2025 அன்று அந்த மதுபான கடையை அகற்ற செய்து கரம்பக்குடி பொதுமக்களும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாகவும் இதை உடனடியாக அப்புறப்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கையை மாவட்ட ஆட்சியோடும் மனு கொடுத்து உள்ளோம். அதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கரம்பக்குடி பொதுமக்களும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து மிக பெரும் போராட்டத்தை மதுக்கடை இழுத்து மூட வைப்பதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை இது முன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது பெண்களாக அதிகமாக ரொம்ப பாதிப்பு அடைகிறது. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. முக்கியமா இளைஞர்கள் பாதிக்கப்படுறார்கள். இளைஞர்கள் பள்ளி செல்லும் மாணவர்களோடு அது குடிப்பதற்கான அந்த தூண்டுதலை உண்டாகுது. அந்த மதுக்கடை இருக்கிறது. அதற்காகவும் இந்த கடையை அவசியம் இழுத்து மூடணும்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள பங்களா குளம் புனரமைப்பு பணியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் ஊழல் செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விசிக கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்னம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு வழங்கினர். அப்போது கரம்பக்குடி ஒன்றிய பொறுப்பாளர்கள் கதிர், சக்திவேல், குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பேரூராட்சி எதிர்ப்புறம் உள்ள பங்களாகுளம் குளத்துக்கரையில் நடைபாதை ரூபாய் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. அது தற்பொழுது பெய்த மழையில் நடைபாதை முற்றிலுமாக சேதமடைந்து ஆங்காங்கே இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றது. இதனை அங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகத்திடம் தகவல் சொன்னால் உரிய பதில் இல்லை. தரமற்ற அந்த நடைபாதை அமைக்கப்பட்டு 65 லட்சம் ரூபாயை பேரூராட்சி நிர்வாகம் முறையாக செயல்படாததால் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்கள் நடைபாதை நடப்பதற்கு மிகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஆகவே இதனுடைய திருச்சி உதவி இயக்குனர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய மண்டல பொறியாளர் அவர்களும் நேரில் ஆய்வு செய்து அந்த பணியினை முழுமை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் கரம்பக்குடி பரத்து வாரியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை அப்புறப்படுத்தாமல் குளத்திற்கு தண்ணீர் வர காலதாமதமாகி இதுவரைக்கும் தண்ணீர் வரவில்லை. மேலும் கரம்பக்குடியில் சதீஷ் திருமண மண்டபம் மற்றும் குழந்தைகள் மையம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதுவும் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஹெச்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய சர்வேர் அவர்களால் அந்த பணி தொய்வு ஏற்படுகிறது. அவர் சம்பந்தப்பட்ட வேலையை செய்யாமல் சதீஷ் மண்டபத்தினுடைய உரிமையாளர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய தோழர்களுக்கு துணை போகிற வேலையை தான் செய்து கொண்டு ஊழலில் திளைத்து வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பாரபட்ச நடவடிக்கையை கைவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எதிர்வரும் புதன்கிழமை 29/10/2025 அன்று காலை 11 மணி அளவில் இந்த அவல நிலையை கண்டித்து அந்த பங்களா குளத்தில் இறங்கி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது என்பதனையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,